I don't come from a financially great, super rich background. Typical upper middle class where நல்லா படிக்க வைப்பாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு that's a pretty, and I don't have a lot of business background either. Women entrepreneur especially நிறைய avenues இருக்கு, right? நிறைய support systems இருக்கு. Only thing is you have to reach out. காலேஜ்லாம் பார்த்தோம்னா the women who top in the ranks will be higher than the men, right? அது வந்து 10th 12th உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஆனா அந்த வேலைக்கு போற பெர்சன்டேஜோ அப்பதான் percentage drop ஆகும், right? மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேம், நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப யோசிச்சா ஐயோ என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லைனா வந்து நம்ம யாராவது வந்து சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு அந்த டிசிஷன் தோணுனோடனே டக்குன்னு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? ஏன்னா நினச்சோடனே நம்ம பண்ணுறது அது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது, பிகாஸ் நம்ம நிறையா யோசிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வருது? நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஓகே, எதில் யோசிப்பேன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு யோசிப்பேனே தவிர அந்த ப்ராசஸ்க்கு பட் பண்ணணுமா வேண்டாமா, இது பண்ணினா யார் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இதில் நான் ரொம்ப அந்த இதுக்கு ஜோனுக்குள்ளே போயிட மாட்டேன், ரைட்? பிகாஸ் எப்படியுமே பண்ணாதுன்னு தான் சொல்லுவாங்க, ரைட்? நம்ம இதெல்லாம் பண்ணவே மாட்டோம், நம்ம வீட்டிலலாம் கடை வைப்போமா, இந்த மாதிரி, ரைட்? வில் ஒன்லி திங்க் ஃப்ரம் தட். இது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும், பைசா வேஸ்ட் ஆகிடும், 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு உட்காந்துக்கோ. இந்த டைலாக் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன், ஓகே? பட் எனக்கு தெரியும் இந்த டைலாக் தான் வரும். ஸோ டிப்பிக்கலி நான் என்ன பண்ணுவேன், ஐ ஷட் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட். இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங், நமக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று உள்ளேன்னு சொல்லுது வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ரீசனோடு தான் சொல்லுது. ரொம்ப ரேண்டமாக ஒன்றும் நம்ம சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்க்கு நான் பிரசிடென்ட் ஆகணும்லாம் யோசிக்க மாட்டோம், ரைட்? ஏதோ தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுறது தான் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு தாட் வரும்போது ஜென்ரலி வெரி மெத்தாடிக்கலி கோ. ஸோ ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன பண்ணோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், வெளில எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்கிட்டே டிஷர்ட் வந்துட்டு தான் நிறைய எப்படி ஃபர்ஸ்ட் விற்கிறது, தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 10 பேர்ட்ட சொல்லலாம், அவங்க ஒரு 10 பேர்ட்ட சொல்லலாம். ஸோ அட் அ வெரி ஸ்மால் லெவல், ரைட்? ஒன்று ஃப்ரம் ஐம் சேயிங் செல்லிங், I used to run as e-commerce technical team at some point in time. So e-commerce எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு வெப்சைட் போடுறதோ அல்ல இமேஜஸ் அப்லோட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து வாஸ் அ வெரி ஈஸி திங் ஃபார் மீ, ரைட்? ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மச் ஆன் இட். பட் எசென்ஷியலி ஒரு பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம், ஒர்க் ஆகாததுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து இது நான் 22 வயசில் இதை பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன். பட் தி அதர் திங் இஸ் அந்த ஃபெயிலியர்ஸ் தான் வந்து டாட் அ லாட் ஆஃப் லெசன்ஸ், ரைட்? எப்போவுமே சொல்லுவாங்க ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா கிரேட், உங்களுக்கு வந்து எல்லாம் அந்த சமயத்தில் அமைஞ்சிருக்கு, ஓகே? அண்ட் சம் பார்ட் ஆஃப் லக் ஆல்சோ பிளேட். பட் அந்த 2-3 சமயம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் எங்கே மிஸ்டேக் ஆகும், அதை நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ஸ் கம்ஸ் என்ன ஆகும், குவாலிட்டி தப்பாக போகலாம், பிரிண்ட் தப்பாக போகலாம். ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதுல வச்சுக்கோங்களேன், குவாலிட்டி தப்பாக போகலாம், பிரிண்ட் தப்பாக போகலாம், ஷிப்பிங் தப்பாக போகலாம், யாராவது ரிட்டர்ன் பண்ணலாம், ரைட்? ஸோ இது 4-5 விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக நம்ம யோசிச்சாலே இப்போ என்ன தெரியுமா, எல்லா பிரச்சனையுமே நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று ரொம்ப எங்கேயோ இருக்குது, ரொம்ப லெவலில் திங்க் பண்ணுவோம், ரொம்ப டெக்னிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சாலே அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன் வரும். இது எனக்கு தெரியாது, இதுக்கு நான் யார்கிட்ட போகணும், 4 பேர்கிட்ட தேர் ஆர் இனஃப் ஃபோரம்ஸ். முன்னாடிலாம் லிங்க்டின்லாம் கிடையவே கிடையாது, இவ்வளோ லெவல் கிடையாது, இன்ஸ்டா இவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர செலிபிரிட்டியாக ஆக்சஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ வந்து நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள், கிட்ஸ் ஆர் பிகம் ஆண்டர்ப்ரனர்ஸ், ரைட்? லெவல் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அது, ரைட்? ஃப்ரம் D2C to B2B, B2C எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதான் லாட் ஆஃப் அவென்யூஸ் ஆர் தேர். அந்த எங்கே எந்த மென்டார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்தாலுமே அதை நம்ம சார்ட் பண்ணிடலாம். எனக்கு அந்த மாதிரி நிறையா மென்டர்ஷிப்லாம் கிடச்சிது. இங்கே வந்து கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மென்டர்ஷிப் கிடச்சிது. உமன் ஆண்டர்ப்ரனர் எஸ்பெஷலி நிறைய அவென்யூஸ் இருக்குது, ரைட்? நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்லி திங்ஸ் யூ ஹேவ் டு ரீச் அவுட், ரைட்? நம்ம வீட்டிலே உட்காந்து யாரும் வர மாட்டாங்க, அதுக்கு அப்ளை பண்ணோம், எங்கெங்கே இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களை எப்படி ரீச் பண்ணணும், அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் இல்லைன்னா கூட they'll tell இவ்வளோ பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இங்கே போய் பாருங்கள். ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டிக் ஆஃப் பண்ணாலே இட் வில் டேக் யூ க்ளோசர் டு த கோல். இஃப் யூ நாட் கோயிங் நெக்ஸ்ட் டு நியர் த கோல், இட் வில் அட்லீஸ்ட் டெல் யூ திஸ் நாட் யூ ஆர் நாட் கட் அவுட் ஃபார் திஸ். இது நம்மளோட விஷயம் இல்லை, வேறு ஏதாவது போய் பர்சியூ பண்ணுங்கள்.
அது பண்ணும்போது வீல் ஃபைண்ட் அவுட் சம்திங் ரைட். நம்ம மார்க்கெட்டிங் நல்லா இல்லை யோசிச்சோம், அப்போ தான் நம்ம மார்க்கெட்டிங்கில் போகலாம். ஸோ மார்க்கெட்டிங்கில் வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது கம்பெனியில் போய் நம்ம கன்சல்டண்ட்டாக போகலாமா, ஏதோ ஒன்று ஐடியா வரும். பட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இல்லை, நகரவே இல்லை வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துலையே தான் இருந்துகிட்ருப்போம். ஐ திங்க் தட் இஸ் வேர் தட் இன்னர் புஷ் ஹேஸ் டு கம். இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தாக்க எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம இன்னர் வாய்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது வந்து ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக இருக்கும். பட் இன்னொரு பக்கம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்மகிட்ட ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதை நம்ம பண்ண முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விமன் ஆண்டர்பிரினர்ஸோ இல்லைனா அவங்க வெளில வராமல் இருக்கிறது காரணமே ஒரு ஹஸ்பண்ட்டையோ இல்லைனா அப்பாட்டையோ அவங்ககிட்ட தான் கேட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நிறைய வந்து 1008 விஷயங்கள் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஐயோ இல்லை குழந்தைய பார்த்துக்கலாம், மேபி கொஞ்சம் தள்ளி போட, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி வரும். ஸோ விமனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ தூரம் இது நான் என்னோட செல்ஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம் வேறு பார்த்து பாருங்கள், அந்த பைசா வச்சு தான் ஃபஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் நாட் டேக்கிங் மனி ஃப்ரம் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் அ ஃபினான்ஷியலி கிரேட் சூப்பர் ரிச் பேக்ரவுண்ட். டிப்பிக்கல் அப்பர் மிடில் கிளாஸ் வேர் இன்னும் நல்லா படிக்க வைப்பாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு தட்ஸ் அ பிரிட்டி. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இதர். சுற்று வட்டாரத்தில் பெரிய பிஸ்னஸ்லாம் யாரும் பண்ணல. நல்லா படிப்போம், யூஎஸ் போவாங்க நிறைய பேர், இல்லை இந்தியாவில் இருப்பாங்க இன்ஜினியர்ஸாக, டிப்பிக்கலி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான். ஸோ ஐ நியூ ஃபார் அ ஃபேக்ட், நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே வந்து உங்களுக்கு ஒன்று வாங்கிக்கணும்னா கூட உங்கள் கையில் பைசா இருந்தால் அந்த ஃப்ரீடம் வேறு. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணுமே, அவங்க வந்து ஏன் இது இப்போ வாங்குற, நீங்கள் சொல்கிற எல்லா கேள்வியும் இன்னொருத்தர்கிட்ட பைசா வாங்கினா இல்லை அவங்க காசு, அவங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு தான் கொடுக்கணும் ரைட். ஸோ பட் தட்ஸ் ஃபேர், அவங்களோட பைசா அவங்க கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். நிறைய விஷயம் பண்ணலாம் வீட்டிலேருந்தே கூட ரைட். யூ கேன் டீச் பீப்புள் எனி. இப்போ கன்சல்ட்டிங் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப சூப்பராக இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பார்ட் டைம்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இஃப் யூ ஹேவ் சம் ஃபண்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப் ரைட். தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் ஹேவிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரைட். நம்ம ஊரில் வந்து 2 விஷயம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒரு விஷயமும் விமனுக்கு அவ்வளோ இல்லை ரைட். ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுவுமே என்னென்னா அவங்க வந்து நிறைய பேர் நாங்களை தள்ளி விட்ருவாங்க, நீ வந்து படித்த உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, படித்த உடனே வேலைக்கு போகிறதா ஈஸி, கல்யாணம் பண்ணிக்கிறதோட கல்யாணம் மட்டும் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்துடும், ஐயோ இப்போ குழந்தை பெற்றுக்கலைன்னா 10 வருஷம் கழிச்சுமா பெற்றுப்பீங்க அப்படிம்பாங்க. ஒன்றுக்கு அப்புறம் ஐயோ ஒன்று தனியாக இருக்குது இன்னொன்று பெற்றுக்கோங்கம்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கோம் ரைட். எங்கேயாவது நம்ம வந்து கொஞ்சம் கட்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்னீக் அவுட், ஐ நோ லிசன், நானும் இருக்கேன் இங்கே, எனக்கும் கொஞ்சம் ஆசைலாம் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி we have to talk out right. Because I know so many women who are extremely well educated, well qualified, but they're not doing justice to the qualification. அவங்க வீட்டில் பார்த்துக்கிறாங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னு தப்புன்னு சொல்லு, that's a great decision. நிறைய பேருக்கு அவங்களோட சாய்ஸ், அவங்களோட ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே இருக்கு. பட் அவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, வேறு ஏதோ ஒரு காரணம் நம்ம அது பண்ணியிருக்கலாம்ல, ஐயோ நம்ம விட்டோமோ, அந்த கில்ட் இருக்கக்கூடாது. எந்த டைம்ல வேணாலும் யூ கேன் ரிட்டர்ன் பேக். டெக்னாலஜி சச் எ ஈஸி திங். நீங்கள் எப்போ வேணால் டெக்னாலஜி கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம். நிறையா women have taken engineering right. நம்ம காலேஜ்லாம் பார்த்தோம்னா the women who top in the ranks will be higher than the men right. Yes, அது வந்து 10th 12th லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். பட் ஆனா அந்த வேலைக்கு போற பெர்சன்டேஜோ அப்பதான் பெர்சன்டேஜ் டிராப் ஆகும் ரைட். அதே மாதிரி கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பிரேக் போயிட்டு வரவங்க அதுவும் டிராப் ஆகும். சில பேர் ப்ரொமோஷன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுக்கவும் மாட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், நிறைய விஷயம் இருக்கு ரைட். ஸோ sometimes I've heard men say மெட்டர்னிட்டிலாம் 6 months ஃப்ரீ சம்பளம் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன் இட் டு மீ வெரி வெல். அது வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல, ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியோட வந்து 8 மாதம் வரைக்கும் வேலை பார்க்குறீங்க, அது யாரும் பண்ணல. ஸோ அதுக்கு உண்டான ஃபீஸ் தான் அது. நீங்கள் போயிட்டு வந்து திருப்பி குழந்தைய வீட்டில் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு நீங்கள் திருப்பி வரணுங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் somebody is giving you free money and stuff like that right. So I don't know, I mean I will use this thing. See, அந்த 8-9 months இருக்குல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது the woman's immunity power will be 0 right. It's not that you'll have superhuman powers because the fetus right is treated as a external thing. So உங்கள் immunity ஃபுல்லாக இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால வந்து the risk of women catching a cold or any disease, any virus is very high. And
a woman can't take medicines during the 8 months, right? பேபிக்காக நம்ம எடுக்க சாப்பிட முடியாது. ஸோ நீ டிசீஸும் நிறைய வர வாய்ப்பும் ஜாஸ்தி, மெடிசன்ஸும் எடுக்க முடியாது, ரைட்? அதையும் மிஞ்சி ஒருத்தங்க அவங்களோட வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணிட்டு பஸ், நான் ஐவ் சீன் விமன் கம் இன் பஸ்ஸஸ் டு ஆஃபீஸஸ், ரைட்? அது அந்த 8 மாதம் வரைக்கும் வயத்தை சாச்சிட்டு அவ்வளோ தூரம் வருதுங்கிறது இஸ் a பிக் எஃபர்ட். ஸோ ஐ திங்க் தட் மெட்டர்னிட்டி பாலிசி தட் இஸ் பீன், இது எவ்வளோ பேர் அதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் தட் இஸ் ஃபார் தேட், ரைட்? ஸோ அதுவே உங்களால் பண்ண முடிஞ்ச போது குழந்தை வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் ஒரு மேட்ரே இல்லை, ரைட்? ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேப் தட் இன்னர் பவர், ரைட்? இஃப் யூ கேன் மேக் அ பேபி யூ கேன் மேக் எனி திங் எல்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு இதுவே பண்ணுறோம்ல, ஸோ இதெல்லாம் என்னது ஒரு 4 hours 5 hours ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 hours அப்படியே வேலையை பண்ணிட்டு போகலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் எவ்ரி உமன் ஹேஸ் டு ரியலைஸ் அண்ட் டூ.